அவர் மோடியை குறித்து தான் பேசினார். மோடி இதை 75 வயசு ஆகிறது செப்டம்பர்ல, அவர் ராஜினாமா பண்ணிவிடுவாரா? நீங்க ஏன் சார் அதை பத்தி கவலைப்படுறீங்க? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரூல்ஸ் அப்படின்னா கட்சியில் இந்த மாதிரி பைலால போட்டிருக்கா, கட்சி இதுல யாராவது பாத்தீங்களா போட்டிருக்கா? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அப்படியே போட்டிருந்தாலும் அந்த ரூல்ஸுக்கு ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ் வில் பி தேர். இப்போ உங்க இதுலயே யாராவது 75 வயசுக்கு மேல இருக்காங்கல்ல கட்சி தலைவர்கள், அந்த தலைவர் பொறுப்பு விட்டு போயிடுறாங்களா? அதாவது அந்தந்த கட்சியை முடிவு பண்ண வேண்டியதுங்க. திடீர்னு ஒரு கட்சியில 85 வயசுக்கு மேல ஒரு தலைவர் மோகன் பகவத் அவர் சொல்லட்டும், ஆமாங்க நாங்க மோடியை தான் சொன்னோன்னு. சார், ஆர்எஸ்எஸ் ஒரு விங், பிஜேபி ஒரு விங். அதனால ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த நெருக்கம். ராமதாஸ் அவர்கள் என்னுடைய இருக்கைக்கு கீழே ஒட்டு கேட்கும் கருவி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்கார். அது உண்மை என்றால் யார் வைத்திருக்க போறாங்க? எந்த வெளி கட்சிகள் யாரும் வைக்க போறது இல்லைங்க. அவர் வீட்டுக்குள்ள போய் அவர் சேர்ல உட்கார இடத்துல இவருக்கு தெரியாம வைக்க முடியும்னா அந்த வீட்டுக்குள்ள ஈஸியா போயிட்டு வரவங்க. அண்ட் யார் வைக்கணும்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இப்போ சமீபத்தில் நாக்பூரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகவத் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. 75 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் இந்த வயது மூப்பை காரணம் காட்டி பதவி விலகணும், பொறுப்பிலிருந்து விலகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பேர் யாரையுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, வர செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து மோடி அவர்களுக்கு 75 வயது ஆகுது. மறைமுகமாக மோகன் பகவத் மோடியை தான் குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறது இந்த கருத்துக்களை? எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு என்னுடைய கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின். அதாவது மோகன் பகவத் பேசினார், அவர் மோடியை குறித்து தான் பேசினார். மோடி இதை 75 வயசு ஆகிறது செப்டம்பரில், அவர் ராஜினாமா பண்ணிவிடுவாரா? நீங்கள் ஏன் சார் அதை பற்றி கவலைப்படுறீங்க? இல்லை, இதே காரணம் தானே அத்வானிக்கு. அது வேறு விஷயம், அது இன்டர்னல் மேட்டர். பிஜேபிக்குள்ளே 1000 இருக்குங்க. அத்வானி அவங்க ரிசைன் பண்ண சொன்னால் அன்னைக்கு இவங்களுக்கு தோன்றிருக்கலாம், இல்லை மோடி அவர்கள் வந்தால் எஃபெக்டிவாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தோன்றிருக்கலாம். அதனால இவங்க சொல்லிருக்கலாம், இல்லை நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு. இது கட்சி எடுக்கிற முடிவு. ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தானே, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ரூல்ஸு அப்படின்னால் கட்சியில் இந்த மாதிரி பைலால போட்டிருக்கா, கட்சி இதில் யாராவது பார்த்தீங்களா போட்டிருக்கா? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அப்படியே போட்டிருந்தாலும் அந்த ரூல்ஸுக்கு ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ் வில் பி தேர். எக்ஸெப்ஷன், அந்த எக்ஸெப்ஷன் கொடுக்கு. சார், இது எந்த அளவுக்கு நாட்டு மக்களை உங்களை அஃபெக்டாக போகிறதில்ல. ஒரு கட்சி நாளைக்கு இதே இது சிஎம் அதுக்கெலாம் பொருந்துமா? ஸ்டேட்டு சிஎம்க்கெலாம் பொருந்துமா? சொல்லுங்கள். எதிர்கட்சி உங்கள் காங்கிரஸ் கட்சியில் அவர் மன்மோகன் சிங் எவ்வளோ நாள் இருந்தார்? அதுக்கு என்ன சொல்லுங்கள்? 75 வயசு அந்த மாதிரி உண்டா? இப்போ உங்கள் இதுலேயே யாராவது 75 வயசுக்கு மேலே இருக்காங்கல்ல கட்சி தலைவர்கள், அந்த தலைவர் பொறுப்பு விட்டு போயிடுறாங்களா? அதாவது அந்தந்த கட்சியை முடிவு பண்ண வேண்டியதுங்க. திடீர்னு ஒரு கட்சியில் 85 வயசுக்கு மேலே ஒரு தலைவர் மீது மக்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு வரும். எல்லா இவங்களும் பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ்லாம் இவர் தாங்க இந்த கட்சிக்கு டேர்னிங் பாயிண்ட் அமைய போகிறார். இந்த தேர்தலில் இந்த 85 வயது மிக்க இந்த தலைவர் தான் இந்த கட்சியினுடைய இதையே டிசைட் பண்ண போகிறார் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த கட்சி என்ன பண்ணுவாங்க? அவளை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அந்த கட்சியை என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க இதெல்லாம் எங்களுடைய இதுங்க, உள்கட்சி, இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோடி 75 வயது ஆகிவிட்டது, அவரை அந்த பதவியை விட்டு விலகுவாரா? இதெல்லாம் பிஜேபி பார்த்துக்க வேண்டிய விஷயம். இன்னி வரைக்கும் மோடி ரொம்ப இதுவாக டைனமிக்காக பண்ண முடியறதா? உடன் திறனோடு இருக்காரா? நல்ல ஒரு இது இருக்கா? ஓகே. இப்போ அமெரிக்காலாம் அப்படி இல்லை, 80 வயசுக்கு மேலே கூட ஜனாதிபதி இருக்காங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், உங்கள் கவர்னன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறார், அந்த அளவுக்கு எல்லா இவங்களையும் வெளிநாட்டு லீடரெல்லாம் மீட் பண்ணுறார். ஏதாவது ஒரு குறைவு இருக்கா? இல்லை ஞாபக மருதி இருக்கா? இல்லை. இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போது ஆர்எஸ்எஸ் பகவத்
அவரை பகவத் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாக்பூரில் நடந்தது. எனக்கு தெரியாது அந்த நாக்பூரில் எவ்வளோ பேர் அந்த இதில் ஆடியன்ஸில் இருந்தாங்க, அந்த ஆடியன்ஸில் பிஜேபி லீடர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் எவ்வளோ பேர்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் 75 ஆன உடனே ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் யாரை சொல்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மோடியை தான் குறிவைத்து சொல்லுகிறார். ஏன்னால் மோடிக்கு செப்டம்பரில் 75 வயது ஆகிறது. தெரியாது. மோகன் பகவத் அவர் சொல்லட்டும், ஆமாங்க நாங்கள் மோடியை தான் சொன்னோன்னு. சார், ஆர்எஸ்எஸ் ஒரு விங், பிஜேபி ஒரு விங். அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த நெருக்கம், பிஜேபி எந்த ஒரு எலெக்ஷன் போகும்பொழுதும் அந்த எலெக்ஷன் 4, 5, 6 மாதம் முன்னாடியே ஆர்எஸ்எஸ் போய் அந்தந்த தொகுதியில் இருந்து இவங்களுக்காக செய்கிறவங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய கன்சென்ட்டு வேணும். இப்போது ஜேபி நட்டா பிஜேபி பிரசிடென்ட், அவருக்கு பதவிக்காலம் முடிந்து 1.5 வருஷம் ஆப்போகுது. இன்னும் பிஜேபிக்கு புதிய பிரசிடெண்ட்டை போடவில்லை. ஏன்னால் பிஜேபி கட்சி ஆர்எஸ்எஸ் பேசி இது பண்ணி 2 பேருக்கும் இணக்கமான, 2 பேருக்கும் மனது ஒத்த ஒரு தலைவர் வேணும்ன்ட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அது ரொம்ப இதுவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இவர் பகவத் என்ன சொன்னார் தெரியல. ஆனால் பகவத் அவர் தான் சொல்லணும். இதையும் தாண்டி பிஜேபி கட்சியிலே சொன்னாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மோடி 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 மக்கள். ஸோ மக்களும் முடிவு பண்ணலங்க. மக்கள் சொல்லுவாங்களோ, சொல்லுங்கள் மோடி இந்த தடவை நின்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், ஓகே மோடி விலகிடுவார். ஸோ மக்கள் முடிவு பண்ணுறது. இல்லை, ஒரு நாக்பூரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் 75 வயதுக்கு அப்புறம் உள்ளவங்க வந்து விலகிக்கணும் பதவியிலிருந்து, பொறுப்புகள்லேருந்து அப்படிங்கிறத பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டிருந்தாலும் இப்போ பேசுவதற்கு உண்டான காரணம் என்ன? ஏன்னா இந்த ஆட்சி வந்து 29 முடியுதுன்னா அப்போ பேசினா கூட ஒரு அளவுக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஆட்சி பொறுப்பேற்று 1 வருடம் தான் ஆகுது. இல்லை, இப்போ பேசுகிறாங்கன்னா பாஜகவில் உட்கட்சி சர்ச்சைகள் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா? உட்கட்சி சர்ச்சையெல்லாம் கிடையாது சார். அப்படியே இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சின்னா உட்கட்சி பூசல்லாம் இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும் சார். அதாவது இவரே இருக்கார், நம்ம மேலே வரலாமே, இவர் வரலாமே அப்படின்னு இருக்கலாம். இது 3வது டேர்ம் மோடி இது, அதனால் உட்கட்சி பூசல் இருக்கலாம். அதை வந்து நான் இது சொல்ல மாட்டேன். இது எல்லா கட்சியிலையும் உண்டுங்க. டிஎம்கேல இருக்காதா, காங்கிரஸில் இருக்காதா, எம்டிஎம்கேல இருக்காதா, எல்லா கட்சியிலும் இருக்கும். ஸோ இதை ஒரு காரணம் காட்டி சார் 75 வயசு ஆகிடுச்சு இந்த மாதிரி 3-4 பேர் சொன்னான்னு வச்சுங்க, மோடியை ரிசைன் பண்ணிடுவாருங்க சார். அந்த அளவுக்கு ஒரு டைனமிக் லீடர். ஸோ அவருக்கு இனிமேல் என்னங்க வேணும்? எந்த அளவுக்கு நாட்டை எடுத்துக்கொண்டு போயிருக்கார் எல்லாருக்கும் தெரியும். அதனால தாங்க இவர் போகிற இடமெல்லாம் இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் அந்த அளவுக்கு மோடிக்கு வரவேற்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற இந்திய மக்கள், இந்தியன் டயஸ்பரா, இந்திய மக்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால் இவரை தான் குறிவைத்து மோகன் பகவத் பேசினார் எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி இருந்தாலும் வச்சுங்க, ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்க, உடனே பிஜேபி முடிவு பண்ணணுமா? இது பிஜேபி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு, பிஜேபி பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பதற்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணுங்கிறச்ச இந்த ஒரு இதையும் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து பேசுவாங்க, பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இதில் ஒரு முடிவு எடுத்து, ஆமாங்க அத்வானி இவங்கெல்லாம் போன மாதிரி மோடிக்கும் 75 வயசு ஆகிவிட்டு தானே போக வேண்டும், மோடி கிளம்புறாரு, வேற ஆளும் உள்ளே வர போகிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்சி ஒரே குடும்பம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு காங்கிரஸில் யார் சார் பிரசிடென்ட்டு? காங்கிரஸ் கட்சி யார் பிரசிடென்ட்? மல்லிகார்ஜுன் கார்கே. ராகுல் காந்தி தான் டிஃபால்ட், கரெக்டா? ஸோ ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கே அவர் தான் இது. ஆனால் இருந்தாலும் இல்லை, சோனியா காந்தி வந்தாலும் பதவியில் எதுவும் அவங்க வகிக்கிறது இல்லைல்ல. இப்போ பிஎம் ஆகிற மாதிரி இருந்தாலும் கூட மன்மோகன் சிங்கை தான் கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறாங்க. அந்த கேண்டிடேட் நிற்க அதுக்கு முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரி தெரியுமா? இவங்க தான் பிஎம்ஆ வரணும்னு பார்த்து இது பண்ணி, இல்லை சட்டத்தில் இந்த மாதிரி இடம் இல்லைன்னு சொல்லி, இல்லை சட்டத்தில் இடம் இருக்குன்னு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வேண்டாம் அப்படின்னாங்க. இப்போ பிஎம் மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. இதுலேயே என்ன பேச்சு எல்லாம் நாள் பிஎம் மன்மோகன் சிங்கை இருந்தாலும் he was totally controlled by சோனியா காந்தி. அவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே சோனியா காந்திக்கு தான் போகக்கூடாது. நீங்கள் கட்சிக்கு தலைமையாக இருக்கலாம், ஆனால் நாட்டு இதனுடைய ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு போகக்கூடாது. இதை பேப்பரில் படிக்கிறது தான், பேப்பரில் படித்தே சொல்கிறேன். ஸோ அவர் ரிமோட்லி கண்ட்ரோல்டு பை சோனியா காந்தி சொல்லுவாங்க. இன்றைக்கும்
இன்றைக்கி நான் சொல்கிறேன், காங்கிரஸில் கண்ட்ரோல், இன்ஃப்ளூயன்ஸ் ராகுல் காந்தி, கரெக்டாக? தோ பிரசிடென்ட் இஸ் மல்லிகார்ஜுன் கார்கே. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் அந்தந்த கட்சியுடைய இதுங்க. நாட்டு மக்களுக்கு மோடியால் நல்ல ஒரு இது இருக்குன்னா, நாளைக்கு சொல்கிற மறுபடியும் 2029 எலெக்ஷனுக்கு இல்லை மோடி இருக்கணும் அப்படின்னு பிஜேபி கட்சி பேசி இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மோடி சொல்லுவாங்க. அவங்க பைலாஸில் இருக்கா என்ன பாருங்கள், பார்த்துருந்தால் ஈவன் பைலாஸ் அமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிற சொல்லுங்கள். இது உட்கட்சி, இது அவங்க முடிவு பண்ணணும். இந்த சஞ்சய் ராவுத் அவர் யார், இந்த உத்தவ் தாக்கரே, சிவசேனா இவர், ஓகே, இவங்கெல்லாம் பேச்சு முடிவு பண்ணுறது இல்லை. விமர்சனம் தானே வைக்கிறாங்க. விமர்சனத்தை உங்கள் கட்சிக்குள்ளே வச்சுங்க, உங்கள் கட்சிக்குள்ளே விமர்சனத்தை வைங்க. இது எதுக்கு வெளியில் வந்து பேசுங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுக்க போகிறது. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க சார். டிசிஷன் வில் பி டேக்கன் பை பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் பீரியட். ஓகே, வயசை தீர்மானிக்கிறது உழைப்புன்னு நினைக்கிறீங்களா, அனுபவம்னு நினைக்கிறீங்களா? வயசை தீர்மானிக்கிறது உழைப்பு, அனுபவம் கூட இருக்கட்டும். உழைப்பு எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி என்னால் வேலை செய்ய முடியறது, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து ஒரு இது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு ஏஜ் இருக்குது, நல்லா இருக்குது, நான் கொஞ்சம் பேக்ரவுண்டில் உட்காந்து என்னுடைய அட்வைஸை கொடுக்குறேன், என்னுடைய இதை கொடுக்குறேன், அது ஒரு விதம். இன்னைக்கு தேதிக்கு மோடி அவர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது, ஃபிசிக்கல் இது ஃபிட்னஸ் இருக்குது, லெட் ஹிம் கண்டினியூ அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, இப்போது சமீபத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணியிருந்தார். என்னோடய வீட்டில் நான் உட்காந்துருக்க சேருக்கும் கீழே வந்து ஒட்டு கேட்கும் கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. யார் அந்த கருவியை பொருத்துனாங்க என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உங்கள்கிட்டனா ப்ரெஸ் கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை? நானும் இதை படித்தேன், ஓகேவா. இது வந்து பிஎம்கே ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு இது இருக்குது, ஓகேவா. அண்டு 2 days பிஃபோர் கூட ஒரு பெரிய மீட்டிங் அவர் போட்டார். அதில் வந்து நிறைய பேர் வரலை. இப்போ முன்னாடி நடந்தது ராமதாஸ் இதில் முன்னாடி ஒரு மீட்டிங் 1 மாதம் முன்னாடி, அப்பயும் நிறைய பேர் போகல. உடனே ராமதாஸ் என்ன சொன்னார்னா, இல்லை அன்புமணி ராமதாஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கெலாம் ஃபோன் பண்ணி நீங்கள் போக வேண்டாம் சொன்னார், அதனால் இவங்க யாரும் வரலை அப்படின்னார். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து ஜிகே மணி இருந்தார், அருள் இருந்தார், மற்றபடி நிறைய பேர் அதுலேயும் போகவில்லை. அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணார், அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து இவர் தூக்கிவிட்டார். அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொன்னார், அவர் ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் போடும்போது அவர் வந்து இல்லை, இவர் அப்பாயின்ட் பண்ண லீடர்ஸ்லாம் அவர் தூக்கிட்டு இருந்தார். ஸோ இது ரொம்ப ஒரு இதுவாக போயிடுது. இவர் ராமதாஸ் அவர்கள் என்னுடைய இருக்கைக்கு கீழே ஒட்டு கேட்கும் கருவி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது உண்மை என்றால் யார் வைத்திருக்க போகிறாங்க? எந்த வெளி கட்சிகள் யாரும் வைக்க போகிறது இல்லைங்க. அவர் வீட்டுக்குள்ளே போய் அவர் சேரில் உட்கார இடத்துல இவருக்கு தெரியாமல் வைக்க முடியினால் அந்த வீட்டுக்குள்ளே ஈஸியாக போயிட்டு வரவங்க. அண்ட் யார் வைக்கணும்? ஈஸிலி ஆக்சபிள், ஈஸியாக. அது தவிர யார் வைப்பாங்க? அந்த கட்சிக்குள்ளே ராமதாஸுக்கு இதுவாக இருக்கிற அவங்க வைக்க போகிறதில்ல. அங்கே என்ன பேசிக்கிறாங்க ராமதாஸ் இதில், அவங்கக்கிட்ட யார் யார் வராங்க லீடர்ஸ், அவங்க என்ன பேசுகிறாங்க, நமக்கு அகென்ஸ்டாக அங்கே என்ன பிளான் போடுறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவங்க பக்கத்துலேருந்து அவருக்கும் தெரியாமல், அன்புமணி ராமதாஸுக்கே கூட தெரியாமல் அவங்க ஆளுங்க யாராவது வச்சுருக்கலாம். இது எல்லாமே நான் யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறேன், எதுவுமே உண்மையான இது இல்லை. யாருக்கு இங்கே இதில் இன்ட்ரெஸ்ட்டு? அன்புமணி ராமதாஸ் ஃபேக்ஷனுக்கு தான் இதில் இன்ட்ரெஸ்ட்டு. என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்களா, இவங்க இதில் யார் யார் வந்திருக்காங்க, எவ்வளோ லீடர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இப்போ எலெக்ஷன் போது இவங்க ஏதாவது அலையன்ஸ் பற்றி பேசுகிறாங்களா, இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்காக வைத்திருக்கலாம். வேறு எந்த கட்சியும் வெளிக்கட்சியிலேருந்து வைக்க போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறச்ச இது மாதிரி இவங்களுக்கு தெரியாமல் ஈவன் அன்புமணி ராமதாஸுக்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்புமணி ராமதாஸ்லாம் ஒரு பொசிஷன் சென்ட்ரல் இதில் மினிஸ்டர்லாம் இருந்தவர், இந்த அளவுக்கு சீப்பாக போவார்னு எனக்கு தோணவில்லை. இருந்தாலும் அவருக்கும் தெரியாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணலாங்கிறதுக்காக அவரை ஆட்கள் யாராவது வச்சுருப்பாங்களா? இல்லை, ராமதாஸுக்கே அவன் கட்சிக்குள்ளே அவருடைய இவங்க இருக்காங்களே அவங்களே ஒருத்தர்
இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பேசுகிறான்னு கேட்டு இதை வந்து ராமதாஸ் குரூப்லேருந்து அந்த வேறு குரூப் அன்புமணி அவர்களுக்கு இவங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுறாங்களா தெரியாது. ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.